கைஸ், நேத்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கொடுத்த ஸ்பீச்சை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பீச்சை பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த ஸ்பீச்ல ஒரு சில இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பாரு. அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல் விஷயம் எதை பத்தி பார்க்க போறோம்னா, டெரர் அண்ட் டாக்ஸ் cannot happen together. அதாவது தீவிரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒரே நேரத்துல நடக்காதுன்னு சொல்லியிருப்பாரு. which means இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் என்ன மெசேஜ் நம்ம கன்வே பண்ண ட்ரை பண்றோம்னா, நீங்க ஃபல்காம் மாதிரி இந்தியால ஒரு டெரர் அட்டாக் பண்ணிட்டு வாங்க விசாரணைக்கு வாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விசாரணை பண்ணலாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தீவிரவாதிகளை பிடிக்கலாம், நாங்களும் தீவிரவாதிகளுக்கு எதிரானவங்க தான், பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்ற கான்செப்டுக்கலாம் இனி இந்தியால இடம் கிடையாது. உங்க நாட்டுல இருக்க டெரரிஸ்ட, பாகிஸ்தான் நாட்டுல இருக்க டெரரிஸ்ட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது உங்களோட கடமை. நீங்க அவனை நர்ச்சர் பண்ணுங்க, ட்ரைனிங் கொடுங்க, ஸ்டேட் ஸ்பான்சர் பண்ணுங்க, இல்ல பலுச்சிஸ்தான்ல நடக்கிற மாதிரி இன்னும் 4-5 பகுதியா உடஞ்சு போங்க. அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை. உங்க கண்ட்ரில இருந்து கிராஸ் பார்டர் டெரரிசம் நடந்துச்சுன்னா, உங்க கண்ட்ரில இருந்து ஒருத்தன் வந்து எங்க நாட்டு மக்கள் மேல கை வச்சானா நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் அப்படின்றது தான் அர்த்தம். அதே அர்த்தம் தான் டெரர் அண்ட் ட்ரேட் cannot happen together. நீங்க உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்குள்ள தீவிரவாதிகளை அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பீங்க, நாங்க உங்க நாட்டோட வணிகம் செய்யணுமா? அதுவும் நடக்காது. அது மட்டும் இல்ல, blood and water cannot flow together. அதாவது என்ன சொல்ல வராருன்னா, இங்க இருக்க கான்ஃப்ளிக்ட் நின்னாதான், முடிஞ்சாதான், நீங்க தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றத நிறுத்தினாதான் உங்களுக்கு சிந்து நதி வரும்னு சொல்றாரு, உங்களுக்கு இண்டஸ்ட்ரி வர்ஸ் வரும்னு சொல்றாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, it is not a era of war, not a era of terror as well. கண்டிப்பா இது போருக்கான காலகட்டம் இல்ல, அதே மாதிரி தான் தீவிரவாதத்துக்கான காலகட்டமும் இது கிடையாதுன்றாங்க. so which means இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சுன்னா இந்தியா பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்காது, பெரும் பேச்சுவார்த்தையில ஈடுபடாது, இறங்கி அந்த டெரர் கேம்பையே அடிக்கும்ன்றது தான் மெசேஜ். அந்த டெரர் கேம்ப் பாகிஸ்தானுக்குள்ள இருந்தாலும் சரி, டிஓகேக்குள்ள இருந்தாலும் சரி, நாங்க அந்த டெரர் கேம்ப்ஸை அடிப்போம். டெரரிஸ்ட் செத்ததை கேள்வி கேட்டு உங்க மிலிட்ரி வந்தானா அந்த மிலிட்ரியும் அடிப்போம் அப்படின்னு இந்தியா சொல்லுது. அண்ட் இந்த சீஸ் ஃபயர் எப்படி நடந்துச்சுன்னு சொல்றாருன்னா, இந்த 3 நாள் அட்டாக்கு பிறகு பாகிஸ்தான் எல்லா நாடுகள் கிட்டையும், உலக நாடுகள் கிட்ட போய் கெஞ்சி இருக்காங்க, பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓ, டைரக்டர் ஜெனரல் மிலிட்ரி ஆபீசர், அவங்க தான் முதல் முறையா நம்மோட டிஜிஎம்ஓக்கு கால் பண்றாரு. அதற்கு பிறகு பாகிஸ்தான் இந்த பேச்சுவார்த்தைகள்ல டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்லயும் சரி, இல்ல மிலிட்ரியும் சரி, இந்தியாவை அடிக்க மாட்டாங்கன்னு ஒத்துக்கிட்ட பிறகுதான் இந்த சீஸ் ஃபயருக்கே வந்ததா சொல்றாரு. So this is the new normal ன்றார். இதுதான் புதிய இந்தியாவோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அண்ட் நாங்க ரெண்டு பேரும் பேசுறதா இருந்தா எங்களுக்கு நடுவுல பேசுறதுக்கு 2 விஷயம் தான் இருக்கு. ஒன்னு பிஓகே, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், இன்னொன்னு டெரரிசம், தீவிரவாதம் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கான்ஃபிளிக்ட் இந்த அளவுல முடிஞ்சதே ரொம்ப நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் நம்ம செய்ய வேண்டியது நிறைய வேலைகள் இருக்கு. பல்காம் அட்டாக்ல ஈடுபட்ட டெரரிஸ்டையே பிடிக்க வேண்டியதுலாம் இருக்கு. பட் இந்தியா பாகிஸ்தான் என்ற 2 நாடுகளுக்கு நடுவுல உள்ள கான்ஃபிளிக்ட் மென்ஷன் பண்றது, 2 நாடும் மாத்தி மாத்தி மிசைல்ஸ் அமைச்சுக்கிறது, இந்த அளவோடையே முடிஞ்சது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது என்ன எஸ்கலேட் ஆகி போயிட்டு இருந்ததுன்னா, அது நிறைய உயிர் சேதத்தை உருவாக்கும், பொருளாதார சேதத்தை உருவாக்கும். அது நமக்கும் நம்ம மக்களுக்கும் நல்லதில்லைன்றது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மோட இன்டென்ட் டெரரிஸ்ட் அடிக்கிறது தான். ஆல்ரெடி 100க்கும் மேற்பட்ட டெரரிஸ்ட காலி பண்ணிட்டோம், ஹை வேல்யூ டெரரிஸ்ட பிடிச்சிட்டோம். அண்ட் இன்னமும் இந்த ஆபரேஷன் கண்டினியூ ஆயிட்டு இருக்க போகுதுன்னு தான் சொல்றாங்க. சோ நம்ம பஞ்சாயத்து டெரரிஸ்ட் கூட மட்டும் தான், பாகிஸ்தான் கூட கிடையாது. அவங்க எவ்வளவு குறுக்கடா வேணா பிஹேவ் பண்ணிக்கிட்டோம், இல்ல உள்ளேயே போர் போட்டு உடஞ்சு போட்டோம், அதை பத்தி நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது. நம்ம நினைச்சதை, நமக்கு தேவையானதை ஆல்ரெடி சாதிச்சிட்டோம்னு சொல்றாங்க. இன்னும் பாக்கி இருக்க, மிச்சம் இருக்க சில வேலைகளும் நடந்து முடிஞ்சிரும்னு சொல்றாங்க. நன்றி, வணக்கம்.